Hello viewers, welcome back to my channel. And today நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா stress, மன அழுத்தம். Stress அப்படிங்கற வேர்ட யாருமே தன்னுடைய லைஃப்ல வந்து பயன்படுத்தாம இருக்க முடியாது. Because no one is in the world without stress. நம்ம என்ன சொல்றோம்? Life is filled with stress அப்படினு சொல்றோம். But what's the truth? Stress is filled with our life. Okay? ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய லைஃப்பில் நாமளே கொண்டு வரோம். அது இயல்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. இஃப் யூ டேக் இட் ஈஸி, எவ்ரிதிங் வில் பி சிம்பிள். ஓகே, ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேர்டுக்கே அங்கே இடம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம், திங்க் பண்ணியே அந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசு பண்றோமே தவிர அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க மறந்துடுறோம். டுடே நம்ம யாரோட ஸ்ட்ரெஸ் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ். ஆஸ் ஏ ஸ்டூடெண்டா அவங்களுக்கு லைஃப்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஏன் அவங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு மன அழுத்தம் எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் we can move from our home. ஓகே, ஸோ முதல்ல அவங்களுக்கு அழுத்தம் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுடைய வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? யூ ஜஸ்ட் கெஸ் இட். ஒன்ஸ் அப்பான் எ டைம் we had a small house இல்லையா? ஸோ பல வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு வீடாக தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளால இருக்கிறது பெரிய குடும்பமாக இருக்கும் இல்லையா? There are 4 or 5 or even 10 family members will be there in a small house. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளால பெரிய குடும்பம் இருக்கு. That means that atmosphere will be good. ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளால ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு தனிமை அப்படின்னா என்னன்னே தெரியாது. So always it depends someone, always it is combined with someone. Okay, so எப்பவுமே என்ன பண்ணுது, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து மிங்கிள் ஆகுது. There is no time to think anything personally. எந்த ஒரு விஷயத்தையும் தனிமையிலே உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய தன்மையோ நேரமோ அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது இல்லை. நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கு மெயின் ரீசனே இதுதான், தனிமைப்படுத்தப்படுதல். ஓகே, ஸோ கூட்டு குடும்பமா இருக்கும்போது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம பேசி சிரிச்சு சகஜமா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆழமா சிந்திக்கிறது இல்லை. அங்க மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கே இடம் கிடையாது. ஸோ now what's the condition for our children? நம்மளுடைய குழந்தைங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. we have a big house, வீடு ரொம்ப பெருசா இருக்கு, but the mind is too small. so once upon a time நம்மளுடைய வீடு வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு, ஆனா நம்மளுடைய மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகே, helping mentality, love, kindness, everything we had. now the situation is the house is big, வீடு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா நம்மளுடைய மனசெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சுருங்கிடுச்சு. ஓகே, as a parents they don't have time to spend with their children. அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய குழந்தைகளோட செலவிட அவங்களால முடியல. ஸோ எல்லாருடைய வீடு ரொம்ப பெருசா இருக்கு, எல்லாருக்குமே தனிமையிலேயே ரூம்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ரூம்ல வந்து அவங்களுடைய தனிமையை அவங்க நாடுறாங்க. ஸோ when they are alone it make them to think something different. Okay, so தனிமையில இருக்கும்போது அவங்களுடைய மனசு என்ன பண்ணும், தேவையில்லாத சில விஷயங்களை பற்றி யோசிக்க வைக்குது. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் இப்போ வளரக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கு, இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் இல்லையா? ஸோ வெளியே போகும்போது அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து மீட் பண்றாங்க. ஸோ இப்போ உள்ள தலைமுறை எப்படி இருக்கு, நம்மளை விட ரொம்ப வேகமா இருக்காங்க, அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமா இருக்கு. எல்லா விஷயங்களையும் சுலபமா மீடியம்ல அவங்க என்ன பண்றாங்க, கத்துக்கிறாங்க. And also they don't know which one is right and wrong. இதுல வந்து எது சரி எது தப்பு, இதை செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற அந்த யோசிக்கிற தன்மை அவங்களுக்கு மிகவும் குறைவா இருக்கு. ஸோ என்ன நினைக்கிறாங்க, எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அதனுடைய விளைவுகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டி இருக்கும். நம்மளுடைய குழந்தைங்க வந்து வெளியே நிறைய விஷயத்தை வந்து சந்திக்கிறாங்க. அது என்ன சந்திக்கிறாங்க, whether it is good or bad, அது அவங்களுக்கு தேவையானதா, அவங்க அதை பற்றி சிந்திக்கலாமா கூடாதா அப்படிங்கறத அவங்களால என்ன பண்ண முடியல, டிசைட் பண்ண முடியல. ஸோ they stay alone. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த தனிமையை நாடுறாங்க. ஸோ அந்த தனிமை தான் என்ன பண்ணுது, மார்னிங் டு டில் ஈவினிங் whatever happened, நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சிந்திக்க வைக்குது. Okay, so when they meet it's nothing, when they start to think it's something.
ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. எப்போ அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க தொடங்குறோமோ அப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய குழந்தைங்களை வந்து தனிமையில அனுமதிக்க கூடாது. ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர அப்படின்னு சொன்னா அஸ் ஏ பேரண்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி டாக்கிங். ஓகே, ஸோ அவங்க தோல்ல கை போட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்னென்ன அவங்க மீட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அஸ் ஏ ஃப்ரெண்ட் ஒரு நண்பனா அவங்க கிட்ட நடந்த விஷயத்த வந்து கேளுங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க ஈஸியா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கிட்டே நம்ம விஷயங்களை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடாது. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நம்ம எப்படி சரி பண்ணலாம், பேசி எப்படி நம்ம சரி பண்ணலாம், அந்த யுக்தியை தான் நம்ம நாடமே தவிர உடனே என்ன பண்ணக்கூடாது, அவங்கள கண்டிக்க கூடாது. நிறைய குழந்தைங்க லைஃப்ல சின்ன வயசுலயே நிறைய தப்புகளை பண்றதுக்கு காரணமும் நம்ம தான். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே என்ன பண்றோம், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ நீ மார்னிங் ஸ்கூலுக்கு போன உடனே இந்த ஒர்க்கை பண்ணணும், இதெல்லாம் சப்மிட் பண்ணணும், நீ இப்படிதான் பேசணும், இப்படிதான் நீ நடக்கணும், இந்த இடத்துல தான் நீ இருக்கணும், இந்த மாதிரி என்ன பண்றோம், நிறைய ரூல்ஸை வந்து அவங்களுக்கு விதிக்கிறோம். ஸோ இதை கேட்கும் போதே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதையும் தாண்டி அவங்க ஏதாவது ஒரு தப்பை செய்யும் போது இந்த தப்பை நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணா என்ன ஆகும், they will give punishment. ஓகே, அவங்க நம்மளை கண்டிப்பாங்க, அவங்க நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ளால உருவாகும். அந்த பயம் தான் என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு போகுது. they are hiding the things again and again and again. திரும்ப திரும்ப அந்த தப்பை என்ன பண்றாங்க, அவங்க மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க மறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து பெருசாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் இட்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, எதையுமே வெளியே சொல்ல முடியாம மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. சரி, ஃபர்ஸ்டே நம்ம அசே பேரண்டா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்லியா அவங்ககிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மகிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ மன அழுத்தத்துலேருந்து அவங்கள ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம வெளியே கொண்டு வரலாம். இந்த சின்ன ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நிறைய சீக்ரெட்ஸை வந்து புதைச்சி வைக்கிறனால தான் they are taking wrong decision. ஓகே, ஸோ சின்ன வயசுலயே சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் என்ன பண்றாங்க, they are taking wrong way, they commit suicide. Okay, they commit suicide. Reason, stress, problem. Okay, so we couldn't solve. எங்களால சால்வ் பண்ணவே முடியாது, பெரிய ஒரு ப்ராப்ளத்தை நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஃபைனலா அவங்களுடைய லைஃப் அவங்களே முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னா, as a parents we are. ஓகே, நம்ம அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகும் போது அவங்களுடைய விஷயங்களை எல்லாமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது அங்க எந்த சீக்ரெட்டும் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் எரைஸ் ஆகாது, குழந்தைங்களை ஈஸியா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுடைய மனசு என்ன ஆகிறோம், இருக்கும் ஆகிறோம். அவனுடைய நண்பன் அவனை வந்து அடிச்சுட்டான் அப்படின்னா கூட அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்காமலே நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம என்ன பண்ணுவோம், பனிஷ் பண்ணுவோம். ஸோ தே ஃபியர் அபவுட், அவங்க பயப்படுறாங்க. அந்த சின்ன விஷயத்த கூட நம்ம கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. அம்மா திட்டிடுவாங்களோ இல்ல அப்பா திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. அந்த பயம்தான் அவங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. சின்ன பிரச்சனையில உருவான அந்த பயம் பெரிய பிரச்சனையில அவங்கள கொண்டு விட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி அவங்களுடைய லைஃபையே அவங்க என்ன பண்றாங்க, ஃபினிஷ் பண்ற அளவுக்கு போறாங்க. This is one reason we should be a best friend with our children. ஓகே, நம்மளுடைய குழந்தைங்க கூட நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கணுமே தவிர மதரா ஃபாதரா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அண்ட் செகண்ட் திங், எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் அப்படின்னாலே முன்னால நம்ம என்ன நினைச்சோம், நம்மளுடைய குழந்தைக்கு வந்து எழுத்தறிவு மட்டும் இருந்தால் போதும், பேச்சு திறன் மட்டும் இருந்தால் போதும் இல்லையா. அவங்க எங்க வேணாலும் போய் பேசிப்பாங்க, எப்படினாலும் அவன் படிச்சுப்பான், எழுதிப்பான், ரீட் பண்ணிப்பான் அப்படின்னு என்ன பண்ணோம், அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தோம். இப்போ என்ன பண்றோம், we are in a competitive world. Yes, so it's an every action what we think means my son or my daughter should win the match.
ஓகே. ஸோ எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுல வெற்றியாளர் யாரா தான் இருக்கணும், என்னுடைய குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்மே திங்க் பண்ணணும். ஓகே. ஸோ இஃப் தேர் இஸ் a competition, if there are participants, we are sure that there are two winners. Yes. ஸோ ஒரு போட்டி அப்படின்னு ஒன்று இருந்துச்சாலே கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், சக்சஸ்ன்னு ஒன்று கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த சக்சஸ்க்கு எத்தனை பேர் தான் தகுதியானவங்களா இருக்க முடியும், only two, first and second, இல்லையா? ஸோ இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் என்னுடைய குழந்தை தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சா இது யாருடைய தப்பு? கலந்து கொண்ட அந்த குழந்தையினுடைய தப்பா இல்ல பெற்றோரினுடைய தப்பா? திங்க் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ வெற்றி பெறணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. தோல்வியே வெற்றியின் முதல் படிக்கட்டு. எப்போ எல்லாம் நம்மளுடைய குழந்தை தோல்வியை நழுவுதோ அப்ப எல்லாம் அவன் தோல்ல தட்டி கொடுக்கணும். அதுதான் பேரண்ட், அதான் பெற்றோரினுடைய கடமை. ஏன்னா நீ தோத்த அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அதட்டக்கூடாது. அவன் வின் பண்ணியிருக்கான், நீ என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் என்கரேஜ் தம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீ தோல்வியை நழுவி இருக்குன்னா ரீசன் என்ன, ஸோ வாட்ஸ் த ஃபால்ட், நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அதை கண்டுபிடி. நெக்ஸ்ட் டைம் யூ ஹவ் டு சேஞ்ச் இட். எல்லாருமே லைஃப்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அது வந்து காம்படிஷனே இல்லையே. எஸ், இஃப் தேர் இஸ் a competition there should be success and failure, இல்லையா? ஸோ வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். இந்த ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணணும். 1 time, 2 times, 3 times, 4 times, 5 times, however we will reach the success one day. கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ஒரு நாள் நம்மளும் அந்த சக்சஸ் போய் ரீச் பண்ணுவோம். So there is no doubt, but we have to attempt. ஒரு காம்படிஷன்ல எத்தனை பேர் வின் பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, that's very very important, இல்லையா? So headlines ரீட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், there are 1000 students have participated. No one will note that they won the first prize and second prize because competition means there should be first and second prize, இல்லையா? போட்டினா first second கண்டிப்பா இருக்க தான் செய்யும். But the participants are very very important. 1000 students were participated. Among that, one of the student is my son or my daughter. Okay, so be proud of that. இதையும் தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருக்கிறாங்க. But my daughter or son has participated. Be happy. Encourage them. Public exam, we force the students to get district first, isn't it? How is possible all the students to get district first? எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலே district first எடுக்க முடியுமா? So district first எடுத்தாதான் அவன் வந்து brilliant-ஆ? It's not like that. Okay? So if you study the books without missing single page, you can score good marks. But in the life what you are studying, that is the 100+ mark. Okay? Don't torture that children for just 1 mark or 2 marks. 1 mark 2 marks கம்மியா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்றோம், அவங்கள நம்ம பக்கத்து வீட்டு பையன் கூட கம்பேர் பண்றோம், அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட கம்பேர் பண்றோம். அவன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், ஏன் உனக்கு எடுக்க முடியாதா? அவன் செய்யக்கூடிய எல்லா செயலையும் நம்மளுடைய குழந்தை செய்வதில்லை, அவன் செய்யாத எல்லா செயலையும் நம்மளுடைய குழந்தை செய்யாமல் இருப்பதில்லை, இல்லையா? So each and everyone has unique character. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஸ்பெஷலா இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய குழந்தை எந்த விஷயத்துல டேலண்டா இருக்கு அதை மட்டும் பாருங்க. ஸோ அதை மேலே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிங்க. ஓகே, டோன்ட் கம்பேர் தம் வித் சம்ஒன். அவனுக்கு நல்ல பாட தெரியும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குழந்தைக்கு நல்ல பேச தெரியும், அவளுக்கு நல்ல ஆட தெரியும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குழந்தைக்கு அழகா கவிதை எழுத தெரியும். ஓகே, ஸோ பி ப்ரௌட் ஆஃப் தட். நம்மளுடைய குழந்தை எந்த விஷயத்துல திறமையா இருக்குதோ அதை பார்த்து நீங்க பெருமைப்படணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்கு அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே கம்பேர் பண்ண கூடாது. திஸ் இஸ் த another main reason for the students to get enough stress. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம கையாண்டாலே நம்மளுடைய குழந்தைங்களுடைய மன அழுத்தத்தை என்ன பண்ணிடலாம், ஈஸியா போக்கிடலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.